EPFO தெரிவித்துள்ளது. இந்தியாவில் அமெரிக்க பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட சில பொருட்கள் மீதான வரி விதிப்பை டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர், அமெரிக்க பொருட்கள் சிலவற்றின் மீது இந்தியா 100 விழுக்காடு, 150 விழுக்காடு, 200 விழுக்காடு வரி விதிப்பதாகவும், குடியரசுக் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதற்கு இணையாக இந்திய பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்றும் கூறினார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில் 17 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். விராட் கோலி, சுப்மன் கில், KL ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, பும்ரா, ஷமி, ஷர்துல் தாக்கூர், சிராஜ், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், பிரசித் கிருஷ்ணா உள்ளிட்டோர் ஆசிய கோப்பையில் விளையாட தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் T20 போட்டிகளில் விளையாடி வரும் திலக் வர்மாவுக்கு ஒருநாள் போட்டியிலும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் மாற்று வீரராக அணியில் இடம்பெற்றுள்ளார். இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், நேபாளம் ஆகிய நாடுகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இலங்கையில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த யாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மதுரையில் வரும் 24ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது. மதுரை அண்ணா நகரில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தியும், தமிழக ஆளுநரை கண்டித்தும் திமுக இளைஞர் அணி, மாணவர் அணி மற்றும் மருத்துவர் அணி சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. சென்று கொண்டிருந்த போது நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. பின் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழ் என சரியாக உச்சரிக்க தெரியாத நபருக்கு புரட்சி தமிழர் என பட்டம் சூட்டப்பட்டிருப்பதாக பன்னீர்செல்வம் தரப்பைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் விமர்சித்துள்ளார். ஒரு வரலாறு உண்டு. புரட்சி செய்தார் வீரமங்கை. இந்திய நாடே, இந்திய நாட்டின் முதலமைச்சர்களே அவரை வந்து வணங்கிவிட்டு சென்றார்கள். இவருக்கு புரட்சி தமிழராம். தமிழ் என்று ஒழுங்காக சொல்லிவிட்டால் நான் அரசியல் விட்டு விலகுகிறேன். தமிழ் என்று சொல்ல தெரியாது, தமிழும்பார். அப்படியா கொண்டவருக்கு புரட்சி தமிழனாம். என்ன புரட்சி செய்தார்? பிரபாகரன், இலங்கை தமிழ் மண்ணுக்காக வேண்டி வீரமரணம் அடைந்தாரே பிரபாகரன், அவன் புரட்சி தமிழன். நீ என்ன புரட்சி தமிழன்? கொலை செய்து விட்டு காட்டிலே ஒளிந்திருந்தாய், நீ புரட்சி தமிழனா? முதலமைச்சர் கொடுக்கலாம். துரோகத்துக்கு எடுத்துக்காட்டான தமிழர்னு சொல்லி கொடுக்கலாம். அவர் என்ன புரட்சி பண்ணார்? காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு பதவி கொடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, தன்னை ஆட்சியை நீட்டிக்க காரணமாக இருந்த பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கு துரோகம் செய்வது, அதாவது துரோகத்தாலேயே பணபலத்தாலேயும் தவறாக ஈட்டிய பணபலத்தாலேயும் கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருப்பது தான் சாதனைன்னா, அதுக்கு தான் புரட்சி செய்தார்னு சொல்லணும்னா அது வெட்கக்கேடான விஷயம்.
தமிழ்நாட்டில் மாநாடு நடத்துவதும் நடைபயணம் மேற்கொள்வதும் புதிதல்ல என்றும் இதனால் பலன் கிடைக்குமா என்பது தேர்தல் முடிவுகளில்தான் தெரியவரும் என்றும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். மாநாடு நடக்கிறது எல்லாம் யூஸ்வல் தாங்க. வாழ்த்துக்கள்ங்க. இல்ல இது நடைபயணமும் தமிழ்நாட்டில் ஒன்றும் புதுசு கிடையாது. எவ்வளவோ தலைவர்கள் நடந்ததுதான். இன்னைக்கு இப்ப நான் வரேன், நம்ம வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு எவ்வளோ பேர் நடைபயணம் போய்கிட்டு தான் இருக்காங்க. நான் வழியெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வரேன். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடைபயணம் ஒன்றும் புதியது கிடையாது. அவங்க பிஜேபி சார்பா முதல் முறையா கையில் எடுத்திருக்காங்க. தெரியல, அது ரிசல்ட்ல தானே காமிக்க முடியும். அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க, பரவாயில்ல. உடல் பயிற்சி, நல்ல ஒரு சுகர் கீகர் இருந்தால் சரியாயிரும். வாக்கிங் தான், அதனால பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். சாதிய மற்றும் மதவாத அமைப்புகள் மாணவர்களின் பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சை விதைத்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றஞ்சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் சாதி ரீதியாக தாக்குதலுக்கு ஆளான மாணவனை மருத்துவமனையில் சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். நிறைய சாதியவாத மதவாத அமைப்புகள் மாணவர்களிடையே ஊடுருவி அவர்களின் பிஞ்சு உள்ளத்திலே நஞ்சை பாய்ச்சுகிறார்கள், சாதி உணர்வை தூண்டுகிறார்கள். இந்தியா முழுவதும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் சங்பரிவார அமைப்புகள் திட்டமிட்டு மதவெறி அரசியலை விதைப்பதை ஜனநாயக சக்திகள் சுட்டிக்காட்டி வருகின்றன, கண்டித்து வருகிறார்கள். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான மனுக்களை புதிய அமர்வுக்கு உச்சநீதிமன்றம் மாற்றியுள்ள நிலையில் எப்படியாவது காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் தண்ணீரின்றி குறுவை பயிர்கள் கருகும் நிலையில் காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி வினாடிக்கு 10,000 கன அடி நீரை கர்நாடகா திறக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சியில் காவிரி ஆற்றுக்குள் இறங்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய தண்ணீரை உடனடியாக கர்நாடக அரசு திறக்க வலியுறுத்தி பெண் விவசாயிகள் உட்பட பலரும் தண்ணீர் சூழ்ந்த மணல் திட்டில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு உள்ளிட்டோரிடம் காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். திருச்சி விமான நிலையத்தில் 47 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கொண்டு வந்த பெண் பயணியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏர் இந்தியா விமானத்தின் மூலம் சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்த தஞ்சாவூரைச் சேர்ந்த ரேணுகா மோகன் என்ற பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சங்கிலி வடிவில் 800 கிராம் எடையுள்ள 47,36,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கைப்பையில் வைத்து கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. உள்வாங்கிக் கொள்வதால் கரையோரம் உள்ள வீடுகளும் பாதிக்கப்படுகின்றன. இதை தடுக்க கரையோரம் கருங்கற்களை கொட்டி தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்துகின்றனர். மழைக்கால நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்குமாறு தமிழக அரசை வேதாரண்யம் உப்பள தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பருவமழையின் காரணமாக உப்பள தொழிலாளர்கள் 4 மாதம் வேலைவாய்ப்பை இழக்கும் நிலை ஏற்படுவதாக தெரிவித்துள்ளனர். அப்போது உணவுக்கு கூட வழியில்லாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் இதனால் தமிழக அரசு வழங்கும் 5,000 ரூபாய் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்திருப்பதால் அரசு வழங்கும் நிவாரணம் போதுமானதாக இல்லை என தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் அரசியல் பயணம் கொடூரமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது என அவரது மனைவியும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், குறுகிய காலமே பிரதமராக இருந்த போதிலும் பல்வேறு சாதனைகளை செய்தவர் ராஜீவ் என தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியது, வாக்களிப்பதற்கான குறைந்தபட்ச வயதை 21 18 குறைத்தது போன்றவை ராஜீவ்காந்தி
செய்யும் வகையில் லேண்டர் புகைப்படங்களை எடுத்து வருகிறது. அந்த புகைப்படங்களை தற்போது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. காவிரி விவகாரத்தில் விசாரணை நடத்த இன்றைய தினமே புதிய அமர்வு அமைக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காவிரியில் கூடுதல் நீர் திறந்துவிடக் கோரும் மனுவை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது ஏற்கனவே இந்த வழக்கை யார் விசாரித்தார்கள் என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியபோது உச்சநீதிமன்ற நீதிபதி கன்வில்கர் தலைமையிலான அமர்வு விசாரணை நடத்தியதையும் அதன் பிறகு அவர் ஓய்வு பெற்றதையும் தெரிவித்தார். அதன் பிறகு இந்த வழக்கு எந்த அமர்வு முன்பாகவும் விசாரிக்கப்படாமல் இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து வழக்கின் முக்கியத்துவத்தை கருதி காவிரி விவகாரத்தில் இன்றைய தினமே புதிய அமர்வு அமைக்கப்படும் என தலைமை நீதிபதி உறுதியளித்தார். மேகதாட்டுவில் அணை கட்ட அனுமதி வழங்குவதே காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. மேகதாட்டுவில் அணை கட்டி கூடுதல் தண்ணீரை சேமித்து தமிழகத்திற்கு வழங்க முடியும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் மழைப்பொழிவு குறைவால் நீர்வரத்து குறைந்திருப்பதை உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் இடையீட்டு மனுவில் கூறப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை விடுவிக்க உத்தரவிடக் கோரி தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமாக திகழும் மேட்டூர் அணைக்கு இன்று 90வது பிறந்தநாள். 1924ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு 9 ஆண்டுகளில் பணிகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து 1934ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. தமிழகத்தின் ஜீவாதாரமாக திகழும் மேட்டூர் அணை 12 டெல்டா மாவட்டங்களில் 16 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற பயன்படுகிறது. இது தவிர 150 குடிநீர் நீரேற்ற திட்டங்கள் மூலம் 28 மாவட்டங்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்த்திறப்பு குறைவாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் சற்று அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 13,159 கன அடியிலிருந்து 13,638 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக சுரங்க மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இந்நிலையில் அணையின் நீர்மட்டம் 54.70 அடியிலிருந்து 55.14 அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு 17,631 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு 12,776 கன அடியிலிருந்து 12,631 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 15வது நாளாக வினாடிக்கு 5,000 கன அடியாக உள்ளது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு நீர்வரத்து வினாடிக்கு 15,000 கன அடியிலிருந்து 16,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் 6வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு தொடர்பான மேலும் ஒரு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த பொறியாளர் ரெங்கன் என்பவர் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்திருந்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொறியாளர்கள் வல்லக்கடவு நிலவழி பாதை வழியாக சென்று முல்லை பெரியாறு அணையை வலுப்படுத்த
அப்போது திடீரென எழுந்த ராட்சத அலையில் பாலமுருகன், அரவிந்தன் ஆகிய இருவரும் சிக்கிக் கொண்டனர். மீனவர்களோடு இணைந்து தீயணைப்புத் துறையினரும் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அரவிந்தனின் உடல் கரை ஒதுங்கிய நிலையில் மற்றவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் கும்பக்கரை அருவியில் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக இரும்பு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் அருவியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டது. ஆபத்து காலங்களில் அருவியின் மேற்பகுதியில் இரும்பு பாலம் இருந்தால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சமயங்களில் சுற்றுலா பயணிகள் விரைந்து மீட்க முடியும் என்று புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருந்தது. அதன் எதிரொலியாக 5 லட்சம் ரூபாய் செலவில் வனத்துறை சார்பில் இரும்பு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திற்கு அருகே நல்லதங்கால் நீர்த்தேக்க அணை கட்டுவதற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கக் கோரி 8வது நாளாக நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று கூறி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விவசாயிகள் சேலை அணிந்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு வட்டியுடன் இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்று கோரி முழக்கங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் பெத்தநாயக்கன்பட்டியில் வன உயிரினங்களை பிடித்தவர்களுக்கு வலை விரித்து பிடித்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த உயிரினங்களை பறிமுதல் செய்த வனத்துறையினர் மூவருக்கும் 3000 ரூபாய் வீதம் 9000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் நாளை முதல் 3 நாட்களுக்கு மிக பலத்த மழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சம்பா, மண்டி மாவட்டங்களில் திடீர் வெள்ளத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. பெருமழை காரணமாக ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து மண் சரிவுகள் ஏற்படுவதுடன் வயல்களில் பயிர்கள் மூழ்கும் அபாயம் உள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் சில நாட்களாக பெய்த கனமழையால் 9000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதனால் 11000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். கடந்த 4 நாட்களில் 78 பேர் உயிரிழந்துள்ளனர். ஷிம்லாவில் நிலச்சரிவால் பல்வேறு கட்டடங்கள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளன. இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம், குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளது. மேலும் சாலை போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இச்சூழலில் பாதிப்புகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து பிரதமர் மோடி உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் வருடாந்திர இந்தியா தின அணிவகுப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நடன கலைஞர்கள் பாரம்பரிய உடையில் மேளம் கொட்டி ஆட்டம் பாட்டம் என உற்சாகத்துடன் அணிவகுப்பில் பங்கேற்றனர்.
இந்த நிகழ்வில் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், நடிகைகள் சமந்தா, ஜாக்குலின், நியூயார்க் நகர மேயர் எரிக் ஆடம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொது உடைமை சிற்பி என போற்றப்படும் ஜீவானந்தத்தின் 117வது பிறந்த நாளையொட்டி நாகர்கோவிலில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரராகவும் பொது உடைமைவாதியாகவும் 40 ஆண்டுகள் பொது வாழ்வில் ஈடுபட்டு அதில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தவர் ஜீவானந்தம். நாடு விடுதலை அடையும் வரை பல்வேறு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். அவரது பிறந்த நாளையொட்டி சிலைக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ், ஆட்சியர் ஸ்ரீதர், மேயர் மகேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஈரோட்டில் அரசு பள்ளி ஆசிரியை கொலை செய்யப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லம்பாளையத்தை அடுத்த வஉசி நகரைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்பவர் வைரப்பாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் வீட்டின் படுக்கை போதையில் வந்த 2 பேர் வழிவிடவில்லை என கூறி அரசு பேருந்து ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். ஓட்டுநரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அரசு பேருந்தை வழிமறித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநரும் நடத்துனரும் சேர்ந்து அவர்களை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அருகே இருந்தவர்கள் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை முதல் கோவாவில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். பனாஜியில் கோவா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ள குடியரசுத் தலைவர் மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்திலும் உரையாற்றவுள்ளார். கோவா பழங்குடியின மக்களை சந்தித்து பேசவுள்ள திரௌபதி முர்மு வடக்கு கோவாவில் உள்ள 17ஆம் நூற்றாண்டின் போர்ச்சுகீசிய கோட்டையை பார்வையிட உள்ளார். பாண்டாவில் உள்ள புகழ்பெற்ற சாந்த துர்கா கோயிலில் வழிபட உள்ள குடியரசுத் தலைவர் வியாழக்கிழமை டெல்லி திரும்புவார். பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் சன்னி தியோல் 56 கோடி ரூபாய் வங்கிக் கடனை திருப்பி செலுத்தாததால் அவரது வீடு ஏலம் விடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அது திரும்ப பெறப்பட்டது ஏன் என காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறால் மின்னணு ஏலம் திரும்ப பெறப்படுவதாக வங்கி அறிவித்தது குறித்து கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் இந்த தொழில்நுட்ப கோளாறு யாரால் தூண்டிவிடப்பட்டது என வினவியுள்ளார். எண்ணூர் அனல்மின் நிலையத்தின் விரிவாக்க பணிகளை தாமதப்படுத்துவது ஏன் என கேட்டு பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் நோட்டீஸ் அனுப்பி
தெரிவித்துள்ளார்.